வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர்கள் நலச்சங்கம் INRBDMA திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் TBMS ஸ்ரீனிவாசுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் இருவரின் ஆசியுடன் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என சொல்லிக்கொண்டு ஒரு தெரு, அந்த தெருவில் ஒரு 45 வயசு மிக்க ஒருத்தர் ஓடி வர்றாரு. அண்ணா, இங்கே ஹாஸ்பிட்டலு எங்கண்ணா இருக்குது அப்படின்னு. தெருவில் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் தான். இந்த தெருவில் 1 2 3 4 5 ஹாஸ்பிட்டல் இருக்குது. நீ எங்கே வேணாலும் போய் பார்க்கலாம். என்னங்க இருக்கிற ஓண்டு குட்டி தெரு, இந்த தெருவில் 5 ஹாஸ்பிட்டல் இருக்குன்றீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது சொன்னான், ஐயோ இங்கே இல்லையா, நீ எந்த ஊரில் எங்கே போய் எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு தெருவில் குறைந்தபட்சம் ஒரு 5 ஹாஸ்பிட்டல்னால் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி தான். ஒரு தெருன்னு இருந்தால் அந்த தெருவில் 5 ஹாஸ்பிட்டல், அதுபோல் ஒரு ஊருன்னு இருந்தால் எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கும் நீ கணக்கு பண்ணிக்கையா. சரி, உனக்கு என்ன பிரச்சனை போய் பாரு அப்படின்னு. இல்லைங்க, ஒன்றும் இல்லை, 45 வயசு ஆகி போச்சு, இதுக்குத்தால மயக்கம் வருது, அது வருது, ஒரே ப்ராப்ளமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கு தான் எந்த டாக்டர் கொஞ்சம் ஓரளவு நியாயமாக பார்ப்பாங்க அப்படின்னா. நீ எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க ஃபீஸை வாங்கி தான் பார்ப்பாங்க. அதனால் நீ எந்த டாக்டர்கிட்ட போகணுன்னு நினைக்கிறியோ போ. எப்படி போனாலும் அவங்களுக்கு உண்டான ஒரு விஷயம் கண்டிப்பாக வருமானமோ இல்லை மற்ற விஷயங்களும் நடக்க தான் செய்யும். உனக்கு உண்டான பிரச்சனையை அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். இவருன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள போகிறார். சார் வணக்கங்க, என்னப்பா மயக்கம் வருது சார், ஒன்றும் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில, உடனே என்னை பார்த்து செக் பண்ணுங்கள், அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு. அப்படியா, உட்கார். நர்ஸ் அப்படின்ற உடனே அண்ணன் நெட்மோங்க அப்படின்னா டக்குன்னு கூட்டு போய்ட்டு ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைக்கிறாங்க. உடனே என்னங்க மயக்கம் வருது தானே சார், வருங்க உங்களுக்கு உண்டான தானே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தூக்கிட்டு போய்ட்டு பெட்டில் படுக்க வச்சு குளுக்கோஸ் போடுங்க அப்படின்ட்டாங்க. டக்குன்னு குளுக்கோஸ் போகிறாங்க. ஒரு பக்கம் வந்து ரத்தம் எடுக்கிறார் ஒருத்தர், இன்னொரு பக்கம் வந்து ஒருத்தர் பிபி செக் பண்ணுறாரு, இன்னொருத்தர் பக்கம் வந்து சார் ஸ்கேன் பண்ணிடலாமா அப்படின்றார். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும்போது அவருக்கு பயம் அதிகமாகுது. சார் நான் மயக்கம் வருதுன்னு தான் சொல்ல வந்தேன், நீங்கள் என்ன இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு. ஏங்க ஒருத்தர் வந்தால் அவங்க உடம்புக்குள்ளே என்ன நோய் இருக்குன்றதை நாங்கள் பார்க்கணும் இல்லையா. நீங்கள் பாட்டுன்னு கம்முன்னு ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஊசியோ 2 3 இதோ கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்னா நாளைக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் போனார், ஏன் உங்களை சரியாக கவனியில் எங்களை கேள்வி கேட்பாங்க இல்லையா. அதுக்கு தாங்க இவ்வளோ விஷயம் பார்க்குறேன் அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கும்போதே இவருக்கு குளுக்கோஸ் இருக்கும்போது தருந்தது. சார் மொத்த டெஸ்ட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றாரு. என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறீங்க. ஆமாங்க, உங்கள் உடல்நலத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இவ்வளோ டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்றார். இன்னொருத்தர் சார் ஸ்கேனுக்கு ரெடி பண்ணிட்டோம் சார், இன்னொருத்தர் இப்படி லிஸ்ட்டு கொடுக்க மொத்தம் எவ்வளோ லிஸ்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே பகீர் ஆகுது அவர். சார் மொத்தம் 16,000 17,000 ஆகுதுங்க, இது டெஸ்ட்டுக்கு மட்டும் ஆகிடணுன்னே ஒரு ஆஃப் ஆகிட்டு ஒரு முறை பார்க்குறாரு. என்னங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாங்க அப்படின்னோன்னே உடனே டாக்டர் வர்றார். சார் எல்லாத்தையும் எடுத்துட்டிங்களா, எல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னோன்னே, சார் என்ன சார் உடம்பு மயக்கமாக இருக்குன்னு சொல்லி வந்ததுக்கு இவ்வளோ டெஸ்ட் எடுத்து இவ்வளோ பண்ணுறீங்க. நீங்கள் இல்லைங்க, எந்த பேஷண்ட் வந்தாலும் அவங்க ஜென்ரல் செக்கப் ஒன்று பண்ணி எல்லாமே பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிச்சி அனுப்புறது தான் எங்களுடைய வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சார் பயமாக இருக்குது சார் அப்படின்னு. அப்படியா, சரி உட்காருங்க, குளுக்கோஸ் ஏறிக்கிட்டே இருக்கட்டும், நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள். அந்த டாக்டர் கேட்குறாரு. ஏம்பா நீங்கள் எங்கெங்கே எந்தெந்த இடத்துல சாப்பிடுங்க அப்படின்னா. ஏங்க என்ன சார் இதெல்லாம் ஒரு கேள்வியா சார் அப்படின்னாரு. கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கள் அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது, இல்லைங்க நான் காலையில் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன கிடைக்கிது ஸ்பெஷலாக கிடைக்கிது பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேயே நாங்களாம் இருக்கும்போது எங்களுக்கு வந்து பரோட்டா கிடைக்கும். நான் காலையிலே பரோட்டா சாப்பிடுவேன். ரைட்டு ஓகே. அப்புறம் ரைட்டு ஓகே, மதியம் என்ன சாப்பிடுங்க, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவேன். அப்புறம் நைட்டு என்ன சாப்பிடுவீங்கன்னா எனக்கு தேவையான சிக்கன் ரைஸ், அது மாதிரி வெரைட்டியாக சாப்பிடுவேன். அப்படியா, இது எத்தனை நாளாக தொடருதுண்ணா. எனக்கு தெரிஞ்ச வரையும் எனக்கு பிடிச்சதெல்லாம் அடிக்கடி இதை தான் சாப்பிட்டுட்ருப்பேன். அப்போ ரைட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக 45 வயசில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து கரெக்டான விஷயந்தான், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக நீங்கள் வந்தது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக வந்து மற்றவங்கள குறை சொல்ல முடியாது. ஏன்னா பரோட்டா கடைக்காரனையும் குறை சொல்ல முடியாது, ஃப்ரைட் ரைஸ் விற்றவனையும் குறை சொல்ல, வெரைட்டி ரைஸ் விற்றவனையும் நம்ம குறை சொல்ல முடியாது. உங்களுடைய ஆசை இருக்குது இல்லையா, அந்த ஆசைக்கு தான் இன்றைக்கி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கீங்க அப்படின்னு. சார் என்ன சார் சாப்பிட்டது ஒரு குத்தமா, சாப்பிட்டது தாங்க குத்தம். என்ன குத்தம்ன்றீங்க, கண்டதை சாப்பிட்டு அஜினோமோட்டாலேருந்து எல்லா கெமிக்கலும் கலக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் வெறும் 3 வேளை சோறு சாப்பிட்டு வாழ்ந்தவங்க, எப்படி வெறும் 3 வேளை சோறு சாப்பிட்டு வாழ்ந்தவங்க 108 வயசு வரையும் வாழ்ந்து உயிரோடு நல்ல நோய் நொடி இல்லாமல் செத்தாங்க. ஆனால் இன்றைக்கி வர எல்லா கலாச்சார அடிப்படையில் வர இன்றைக்கி அனைத்து உணவு வகைகளையும் விரும்பி ஓடி நம்ம சாப்பிட்றோம். இதுதான் வேணும், நம்ம இதுதான் வேணும், இதெல்லாம் நம்ம வெரைட்டி சாப்பிடலான்ட்டு அந்த ருசிக்கு போயிடும் இல்லையா.
மொத்த ருசியும் கெமிக்கல், மொத்தமும் காலி. அதனால் 40 வயசு ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பணங்கனெல்லாம் சேஃப்டி பண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறது உங்களுடைய நேரம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். பார்த்தோன்னே, சார் இதெல்லாம் சாப்பிட்டு தப்பா சார் அப்படின்னு. அதுதாங்க தப்பு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அது மட்டும் இல்லை, எம்பிபிஎஸ் முடித்த நிறைய ஸ்டூடெண்ட் இப்போ ரெடியாக வெளியே வந்துட்டாங்க. அவங்களும் ஹாஸ்பிட்டல் கட்டி ஒவ்வொருத்தரும் உட்காரத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ எங்கள் தெருவில் 5 ஹாஸ்பிட்டல் இருக்குது. அவங்க வந்தாங்கன்னா இன்னும் 10 ஹாஸ்பிட்டல் மாதிரி நிறைய வர ஆரம்பித்தோம். அதான் நீங்கள் தான் வெளியில் எல்லாம் கெமிக்கல் கலந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுக்கு யார் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, நாங்கள் தானே பார்த்தாகணும், அதனால் நிறைய பேர் உருவாயிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வீட்டில் வீட்டு சமையலை இன்றைக்கி எல்லாம் மறந்துட்டோம். எல்லாருமே என்ன கெமிக்கலான ஐட்டம், என்ன டேஸ்ட்டான ஐட்டம் தேடி தேடி போய் சாப்பிட்றோம். அதனுடைய விளைவு தான் அந்த 45 வயசில் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. அதனால் நம்ம வெளியே தேடி தேடி இந்த கெமிக்கல் வெரைட்டி ரைஸு, அந்த ரைஸு, சிக்கன் ரைஸு அப்படின்னு நம்ம நிறைய வெரைட்டி சாப்பிட்றோம் இல்லையா. ரெடியாக எடுத்து வச்சுங்க பணத்தை. 45 வயசுக்கு மேலே ரெடியாக ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு இப்போயே பணத்தை ரெடி பண்ணி வச்சுங்க. ஏன்னா அடுத்தது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான அனைத்து வழிகளும் ரெடியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நோய் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நோய் ரெடி ஆகிடுச்சுன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஹோட்டலில் போய் என்ன ரைஸ் வேணுமாலும் அழகாக சாப்பிடுங்க, வெரைட்டியாக சாப்பிடுங்க, என்னென்ன சாப்பிடணுமோ எல்லாத்தையும் சாப்பிடுங்க. உங்களோட உடனெல்லாம் ரெடியாக கெடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரெடி ஆகிடுச்சு. அதனால் பணங்களும் ரெடி பண்ணி வச்சுங்க. அப்போ தெரியும் இதோடைய வழி என்னன்னு. அதனால் எந்த சூழ்நிலையும் அந்த காலத்தில் 3 வேளையும் சோறு சாப்பிட்டவங்க 108 வயசு வரையும் நல்லா இருந்து செத்தாங்க நோய் நொடி இல்லாமல். நம்மளால் ஏன் சார் இருக்க முடியல? அது யாருமே ஏன் புரிஞ்சுக்கிறதில்ல? அமெரிக்காக்காரன் கலாச்சாரம் இங்கே வந்துடுச்சு, சாப்பாடு ஐட்டங்கள்லாம் நிறைய வெரைட்டி வந்துச்சுன்னா அதுக்கு தானே ஓடி ஓடி அலைஞ்சி சாப்பிட்றீங்க, அனுபவிக்க போகிறீங்க. இன்னும் 45 வயசுலலாம் பணத்தை ரெடி பண்ணி வச்சுங்கன்னு சொல்லிக்கொண்டு உங்களோட உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். என்னது 3 வேளை சோறு கூட சாப்பிடுங்க. இந்த இட்லி தோசை கூட விட்டுருங்க, 3 வேளை சோறு கூட சாப்பிடுங்க. ஆனால் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, உடம்புக்கு எந்த நோயும் வராது. உங்களை பயம்படுத்தி ஹாஸ்பிட்டலில் நிறைய விஷயங்கள் பண்ணி காலைல டிஃபன் சாப்பிடணும், மதியமான சோறு சாப்பிடணும், நைட்டான டிஃபன் சாப்பிடணும். எந்த காலத்தில் வந்துச்சு இது? நம்ம தொட்டு அது அப்பந்தாத்தா காலத்தில் இதுவாக இருந்துச்சு? நம்மளாக உருவாக்கப்பட்டது இது. காரணம் நம்மள உணவு வகைகளை நம்ம சரியாக வச்சுக்காது தான் இதுக்கு ஒரு மெயினான ஒரு காரணம். காய்கறிகளை அதிகமாக முக்கியமாக சேர்த்துங்க. சாப்பிடும்போது காய்கறி ரொம்ப முக்கியம். கொஞ்சோண்டு சாதத்தை வச்சுக்கிட்டு காய்கறியை ரொம்ப அதிகமாக வச்சு சாப்பிடுங்க. உங்கள் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு, யார் எது சொன்னாலும் நம்ம ருசி தேடி ஓடுவோம். ருசி தேடி ஓடும்போதே பணம் பில் பண்ணுறோம் இல்லையா, பில் பண்ணும்போதே ஹாஸ்பிட்டலுக்குன்றதை ஒரு அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் பில் பண்ணுங்களேன்னு சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக்கொண்டேன். நன்றி, வணக்கம்.